இது அந்த காலத்தில் நடந்தது. ஒரு உறவுக்காரர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, கறிக்காய் கிலோ ரூ. 5 வீட்ல ரூ. 5 பே பண்ணிட்டு வீட்ல ரூ. 3க்கு வாங்கின்னு வந்தேன்பார். அதேமாரி ரூ. 10 கிலோனா ரூ. 7க்கு வாங்கின்னு வந்தேன்பார் காசை போட்டுட்டு. இதனால வீட்ல எல்லாரும் அவர வந்து ரொம்ப பாராட்டுவா. சீப்பா வாங்கின்றார், சீப்பா வாங்கின்றாருன்னு அவரையே அனுப்புவா. இப்படி இருக்கும்போது அவர் பேங்க்ல மேனேஜரா இருந்தார். யாரோ ஒரு புவர் லேடி யாரோ தெரியல ரூ. 100 குடுத்துருக்கா அக்கவுண்ட்ல கட்ட சொல்லி. இவர் பாக்கெட்ல போட்டுன்ட்டு மறந்து போயிட்டார். அப்புறம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு அந்த லேடி வந்து பார்த்தா அக்கவுண்ட்ல ரூ. 100 இல்லன்னோனே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ரூ. 100 குடுத்தேன் கட்டலன்னு. இவர் சொல்லியிருக்கலாம், "நான் வேலை மும்முரத்தில என்ன மறந்து போய் நான் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ. நான் குடுத்துடுறேன், கட்டிடுறேன் ப்ளீஸ்ன்னு" சொன்னா அவர் நிச்சயம் விட்டுருப்பா. ஏன்னா, ஒரு மேனேஜருங்கும்போது நிச்சயம் கன்செஷன் குடுப்பா. ஆனா, இவர் அப்பலாம் மேனுவல் பேங்கிங். அதனால கையால திருத்தி, திருத்தி ரூ. 100 கட்டுனதா காமிச்சுட்டார். இத விஜிலன்ஸ் கண்டுபிடிச்சு அவர டிஸ்மிஸ் பண்ணிட்டா. அதனால எந்த தவறா இருந்தாலும் டெல் த ட்ரூத் அண்ட் ஷேம் த டெவில் என்பார்கள் ஆங்கிலத்தில். ஏதாவது தவறு இன்னசென்ட்டான தவறுக்கு நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நம்மளை விட்டு விடுவார்கள். நம்ம சரி செய்கிறோம் பிரம்மாவேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை மிக பெருசாக்கினா மிக ஆபத்தில் போய் முடியும். எனவே அதை மனதில் வைத்துக்கொள்வது எல்லோருக்கும் நல்லது.